வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் பல பேரிடம் இணைய வழியில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. பீகார் மாநிலத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார். பாஜக அமைச்சரின் ராஜினாமா ஏற்பு. துணைநிலை ஆளுநரை சந்தித்த பின்பு முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. நியமன எம்எல்ஏக்கள் அமைச்சர் ராஜினாமாவை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். சபாநாயகர் செல்வம் பரபரப்பு பேட்டி. சாய் சரவணகுமார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த விவகாரம். பாஜக தலைமையை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட சாய் சரவணகுமாரின் ஆதரவாளர்கள். இனி விரிவான நிகழ்வுகள். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பேரில் இணைய வழியில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் சேதுராமன். இவர் முகநூலில் வந்த பிரபல இரும்பு நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்தார். அதில் 10% சலுகையில் டிஎம்டி இரும்பு கம்பி தருவதாக இருந்தது. இதனையடுத்து அவர் முகநூலில் இருந்து எண்ணை தொடர்பு கொண்டார். அந்த நிறுவனத்தின் பெயரில் ஜிஎஸ்டி எண்ணுடன் வங்கி கணக்கு இருந்ததால் உண்மை என நம்பினார். இதனையடுத்து 31 லட்சத்தை இரும்பு கம்பிகள் வாங்குவதற்காக பணம் செலுத்தினார். பணம் அனுப்பி 4 நாட்கள் ஆகியும் எந்த தகவலும் வரவில்லை. இதனையடுத்து மீண்டும் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சித்தார். ஆனால் எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதனையடுத்து அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் முதல் கட்டத்திலேயே பிரபல தனியார் இரும்பு நிறுவனத்திற்கு முகநூலில் கணக்கே இல்லை என தெரிய வந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தினர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் இந்த மோசடியை செய்தது தெரிய வந்தது. பீகார் சென்ற புதுவை போலீசார் ராகுல் குமார் சிங், உத்தம் விஷால் குமார், ராய்சன் குமார், அபிஷேக் குமார், தயானந்த் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 செல்போன், லேப்டாப் உட்பட கருவிகளை பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கும்பல் 2019 முதல் இதுபோல கட்டுமான பொருட்கள் விற்கும் நிறுவனம் போல போலி முகநூல் சமூக வலைதள பக்கங்களை உருவாக்கி பலரிடமும் மோசடி செய்துள்ளனர். இவர்கள் மீது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. ஒட்டுமொத்தமாக சுமார் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட டைரியில் 4500 போன் நம்பர்கள் கிடைத்துள்ளன. இது குறித்தும் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் ஃபேஸ்புக்கில் என்னன்னாக்கா ஒரு வைசாக் ஸ்டீல் ஒரு 10% வந்து தள்ளுபடியில் வந்து மொத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதில் இருந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணாருனாக்கா அதுக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஒரு 30 லட்ச ரூபா 31 லட்ச ரூபா வந்து பே பண்ணுறாரு. பே பண்ணிவிட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணார். ஒரு 4 நாள் ஆகி டெலிவரி வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை திருப்பி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் அவருக்கு டவுட்டாக வந்தது, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சைபரில் கொடுத்தாங்க. போன மாதம் ஆகஸ்ட்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நம்ம ஃபர்தராக அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நம்ம எஸ்பி சைபர், இன்ஸ்பெக்டர் சைபர்ஸ், அவங்க சைபர் ஸ்டாஃப், இவங்க வந்து எஸ்எஸ்பி சைபர் அவங்க தலைமையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க ஃபர்தராக ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நோ பேலன்ஸு. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபர்தராக வந்து யூஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஎம்இஎஸ் வச்சு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்தராக எந்த யூஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக நம்ம எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு க்ளூ வந்து இந்த வருஷம் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி கிடைச்சது. அந்த க்ளூவை வச்சு நம்ம டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட் விசிட் பண்ணாங்க. புதுச்சேரி பாஜக அமைச்சரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக துணைநிலை ஆளுநர் சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தன்னை அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என அமைச்சர் சாய் சரவணகுமார் கொடுத்த ராஜினாமா கடிதம் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த கடிதம் ஏற்கப்பட்டதாகவும் அமைச்சரின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அடுத்து அமைச்சர் யார் என்பது இதுவரை முடிவாகவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி பாஜகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கட்சி மேலிடம் செய்து வருகிறது. அந்த வகையில்
புதுச்சேரி பாஜக தலைவரை மாற்றிவிட்டு புதிய தலைவரை நியமிப்பது, தேர்தல் நேரத்தில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பது என பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜக தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வி. ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளையும் மற்றும் அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், நியமன எம்எல்ஏக்களான வெங்கடேசன், வி. ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துள்ளதாகவும் அவர்களது ராஜினாமை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அந்த கடிதம் கவர்னர் மற்றும் மத்திய உள்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பாஜக கட்சியின் தேசிய தலைமை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் கட்சி பணியாற்ற பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் என கூறிய அவர், அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்தது ஏன் என்பதும் தனக்கு தெரியாது என்றும், தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி பணியாற்ற அவர் ராஜினாமா செய்திருக்கலாம், அவர் கட்சியிலும் பொறுப்பு கேட்டுள்ளார் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதிய அமைச்சர் நியமன எம்எல்ஏக்கள் தொடர்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு தெரியும் என்றும், வருகிற 1ஆம் தேதிக்குள் அனைத்து பதவிகளும் நிரப்பப்பட்டுவிடும் எனவும், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் அமையும் என்றும், இந்த அரசில் தான் தொடர்ந்து சபாநாயகராக நீடிப்பேன் என்றும், சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் எனவும், சட்டமன்றமும் விரைவில் கூட்டப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். அமித்ஷாவை தரக்குறைவாக விமர்சனம் செய்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரக்குறைவாக பேசியதை கண்டித்து பாஜகவினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அமித்ஷாவை தரக்குறைவாக பேசிய திமுக எம்பி ராசாவை கண்டித்து நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில செயலாளர் வெற்றிசெல்வம் முன்னிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்றிணைந்து திமுக எம்பி ராசாவுக்கு எதிராகவும் அவர் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்கள் திடீரென தாங்கள் கையில் வைத்திருந்த ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் படத்தை தீயிட்டு கொளுத்தியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பதவி சண்டை, அதிகார பசியால் பாஜகவினர் அலைவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக கட்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாகவும், அப்போது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம், இரட்டை எஞ்சின் ஆட்சியில் பலன் கிடைக்கும், நிதி நெருக்கடி தீர்க்கப்படும் என்று உறுதிமொழி அளித்ததாகவும், ரங்கசாமி அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதன் மூலமாக மாநில தகுதி கிடைக்கும் என்று உறுதி அளித்ததாகவும், ஆனால் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் பிஜேபி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும், மாநில தகுதியும் கிடைக்கவில்லை, மாறாக பாஜக கூடாரத்தில் குழப்பமும் சண்டையும் தான் ஏற்பட்டு இருப்பதாகவும், அதன் விளைவுதான் இப்போது பிஜேபி அமைச்சர் மற்றும் நியமன எம்எல்ஏக்களின் ராஜினாமா நாடகம் அரங்கேறி இருக்கிறது என்றார். மேலும் நியமன எம்எல்ஏக்களின் ராஜினாமாக்களும் உடனடியாக பாஜக RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள் புதிய நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்படுவதும் புதுச்சேரியின் சட்டமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதாகும் என்றும், என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் வந்த போதும் பிஜேபி கட்சியின் குழப்பம் வருகிற போதும் பழிவாங்கப்படுவது தலித் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஆவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பம் என்பது பதவி ஆசைக்காகவும் அதிகார பசிக்காகவும் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிவதாகவும், ஆகவே புதுச்சேரி மக்கள் இந்த நிலைமைகளை சீர்தூக்கி பார்த்து மக்கள் நலனை மறந்து பதவி வெறியில் திளைக்கும் பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரசிற்கும் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பாஜகவில் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் பாஜகவை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த சாய் ஜெய் சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும்
பிரதமர் உத்தரவிட்டதாலேயே தனது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் விளக்கம் அளித்திருந்தார். இதற்கு அவரது ஆதரவாளர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பாஜகவை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் பாஜகவை கண்டித்தும் பாஜகவில் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சாய் சரவணனுக்கு கட்சி தலைவர் பதவி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை கலைந்து செல்ல கூறவே ஏற்க மறுத்த அவர்கள் தொடர்ந்து பாஜகவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். மறியல் போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டம் குறித்து அமைச்சரின் ஆதரவாளர்கள் கூறுகையில், பாஜகவில் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சாய் சரவணகுமாருக்கு கட்சி தலைவர் பதவி வழங்கப்படவில்லை என்றால் மூசுடு தொகுதியில் உள்ள 3700 பேரும் பாஜக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் எச்சரித்தனர். வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகம் 56ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்திரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகம் 56ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டு போட்டி பாப்ஸ்கோ விளையாட்டு மைதானத்தில் கடந்த 21ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றதில் முதல் பரிசினை உழவர்கரை சைனஸ் அணி மற்றும் 2ஆம் பரிசினை குருசுக்குப்பம் KRW அணியும் 3ஆம் பரிசினை மெட்ரோ மற்றும் லயன் கிங் அணிகள் பெற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் சிறப்பு விருதாக கலந்து கொண்டு சுழற்கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ராஜி, செயலாளர் சத்யபிரகாஷ், ஜெயராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதியதாக நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தானியங்கி உயிர் வேதியியல் பகுப்பாய்வு கருவியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதியதாக நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தானியங்கி உயிர் வேதியியல் பகுப்பாய்வு கருவியை அர்ப்பணிக்கும் நிகழ்வு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இது அல்லாது தானியங்கி HbA1c பகுப்பாய்வு கருவி மற்றும் 3 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டையும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் நடைபெற்ற விருட்சம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் விழாவில் 70 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் 2வது ஆண்டாக விருட்சம் ஸ்காலர்ஷிப் வழங்கும் நிகழ்ச்சி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதில் பெற்றோர்களை இழந்த 70 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்வித்துறையின் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் எழில் கல்பனா, ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் குணால் சௌத்ரி, ஏரியா 2 செக்ரட்டரி திலீப் அனிருத், பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் சார்ட்டர்ட் சேர்மன் நாகராஜன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் சதீஷ்குமார், செக்ரட்டரி கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணைத் தலைவர் அசோக் ஆகியோரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை தொகுதியில் வாய்க்கால் சீரமைக்கும் பணிகளை ராஜச்சந்துரு அறக்கட்டளையினர் மேற்கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாமல் இருந்தது. இதனால் சாலையின் மேல் கழிவுநீர் வாய்க்கால்கள் சென்று பொதுமக்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து வந்தன. அந்த பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் ராஜச்சந்துரு அறக்கட்டளையிடம் தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் அறக்கட்டளை நிர்வாகி ராஜச்சந்துரு மற்றும் அறக்கட்டளையினர் இன்று சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று அந்த வாய்க்காலை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்க்காலை 1 வார காலத்திற்குள் சீரமைக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.